வணக்கம். ரீசெண்டாக யூஎஸ் வெனிசுவேலா நாட்டு பிரசிடென்ட் மடுரோவை அந்த நாட்டுக்குள்ளேயே போய் கேப்சர் பண்ணி அமெரிக்கா கொண்டு போயிட்டாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, தேவைப்பட்டால் ஈரான் நாட்டின் மீதும் இந்த மாதிரி நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் பல மாதங்களாக ஆர்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐலாண்டான கிரீன்லாண்டையும் கேப்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். சரி, இப்போ அமெரிக்கா போன்ற ஒரு சக்தி வாய்ந்த நாடு, ஒரு வல்லரசு இப்போது சில நாடுகளை அச்சுறுத்திட்டு வருது. இப்போ இந்த மாதிரி ஒரு நாடை இன்னொரு நாடு அச்சுறுத்துது, அல்லது ஆக்கிரமிப்பு பண்ண போகிறேன்னு சொல்லுது, அல்லது உண்மையாலே ஆக்கிரமிப்பு பண்ணுது அப்படின்னா இது சரியானதா அல்லது குற்றமா? சர்வதேச சட்டம் இதை பற்றி என்ன சொல்லுது? இதை பற்றி நிறைய மாணவர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. இதை தான் இப்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, அமெரிக்கா ஏன் இந்த மாதிரி அச்சுறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் இன்னைக்கு தேதியில் சர்வதேச அளவில் வல்லரசாக இருக்காங்க. இங்கிலீஷில் சூப்பர் பவர். 1991 வரைக்கும் 2 சூப்பர் பவர் இருந்தாங்க, அமெரிக்கா, சோவியத் யூனியன். சோவியத் யூனியன் 1991 உடஞ்சிருச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே சூப்பர் பவர் தான். சில பேர் பிரிட்டன், சைனா, ரஷ்யாவெல்லாம் சூப்பர் பவர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இவங்க சூப்பர் பவர் கிடையாது. ஒரு காலத்தில் பிரிட்டன் சூப்பர் பவராக இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க வீக் ஆகிட்டாங்க. சைனா, ரஷ்யா இவங்க 2 பேருமே சூப்பர் பவர் கிடையாது. ரஷ்யா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை மிலிட்ரி ஆஸ்பெக்டில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணும், மற்றபடி எக்கனாமியில் ரஷ்யா ரொம்ப வீக். அது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி தான். சைனாவை எடுத்துக்கிட்டாலும் எக்கனாமிக்காக ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, அமெரிக்காவை விட வீக் தான். ஆனாலும் நிறைய இன்னோவேஷன்ஸ் பண்ணுறாங்க, டெக்னாலஜி உருவாக்குறாங்க. மிலிட்ரின்னு வரும்போது சைனாவை விட அமெரிக்கா பல மடங்கு பவர்ஃபுல். இதுதான் உண்மை. வெப்பன்ஸை வச்சு பார்த்தாலும் சரி, டெக்னாலஜி வச்சு பார்த்தாலும் சரி, மிலிட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தாலும் சரி, சைனா அமெரிக்காவை மேட்ச் பண்ணாது. உதாரணத்துக்கு சைனாவுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஓவர்சீஸ் மிலிட்ரி பேஸ் தான் இருக்குது. நாட்டை விட்டு இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸ் ஒன்று தான். அமெரிக்காவுக்கு 780 மிலிட்ரி பேஸ் இருக்குது. புரியுதா? அமெரிக்கா மட்டும்தான் இன்னைக்கு தேதியில் வல்லரசு. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, ரீசெண்டாக நம்மளுடைய பவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நம்ம ஒரு காலத்தில் இருந்த மாதிரி மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த அடிப்படையில் நிறைய நாடுகளை அச்சுறுத்திட்டு வர்றாரு. சரிங்க, பேக்ரவுண்டை நான் சொல்லிட்டேன். சரி, இப்போ ஒரு நாட்டை இன்னொரு நாடு அச்சுறுத்துது, ஆக்கிரமிப்பு பண்ண போகிறேன்னு சொல்லுது. இது சரியா தவறா? இது தவறு. ஆக்சுவலாக இது ஒரு குற்றம், இது ஒரு கிரைம். சரி, இதை எந்த சர்வதேச சட்டம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐநா, யூஎன்னுடைய சட்டமே சொல்லுது. யூஎன் சார்ட்டர் சொல்லுது. ஒரு நாட்டுக்கு எப்படி கான்ஸ்டியூஷனோ ஐநாக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, அது பேர் யூஎன் சார்ட்டர். இது ஒரு சட்டம்லாம், அது தெளிவாக சொல்லுது. ஒரு நாட்டுக்கும் இறையாண்மை இருக்குது, சாவரிட்டி இருக்குது. அதை இன்னொரு நாடு அச்சுறுத்தக்கூடாது, ஒரு நாடு இன்னொரு நாடு கேப்சர் பண்ணக்கூடாது, ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படின்றத யூஎன் சார்ட்டரை சொல்லுது. சரி, அதை தாண்டி அந்த நாட்டுக்கு அச்சுறுத்தல் இருக்குது, இன்னொரு நாடு ஆக்கிரமிப்பு பண்ண வருது அப்படின்னா இந்த நாடு என்ன பண்ணலாம்? அதையும் யூஎன் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அதற்கான ஆக்ஷன் எடுக்கலாம், தேவைப்பட்டால் இராணுவ நடவடிக்கை எடுக்கலாம். தங்களை கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி எதிரியை அது தாக்கலாம். எப்படி தாக்கலாம்னா, இண்டிவிஜுவலாகவும் தாக்கலாம், கலெக்டிவாகவும் தாக்கலாம். தனியாகவே நின்று அட்டாக் பண்ணலாம், அல்லது தன்னுடைய கூட்டாளி நாடுகளோடு சேர்ந்து, ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் இருக்குது, பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்குன்னா அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஆக்குபை பண்ண வரக்கூடிய நாடை அட்டாக் பண்ணலாம். இதை யூஎன் சார்ட்டர் தெளிவாக சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா கிரீன்லாண்ட் ஆக்குபை பண்ண போகிறாங்கன்னா, கிரீன்லாண்ட் எந்த நாட்டை சேர்ந்த தீவுன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கை சேர்ந்த தீவு. டென்மார்க் டைரெக்டாக அமெரிக்காவை அட்டாக் பண்ணலாம். ஆனால் அவங்க சின்ன நாடு, அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது பவர் கம்மி. அப்போது அவங்களால டைரெக்டாக அமெரிக்காவை வீழ்த்த முடியாது. அவங்க என்ன பண்ணலாம்னா, மற்ற ஐரோப்பிய நாடுகளோடு சேர்ந்து அமெரிக்காவை அவங்க எதிர்க்கலாம். இதுதான் சர்வதேச சட்டம் சொல்லுது. இண்டிவிஜுவலாகவும் ஆக்ஷன் எடுக்கலாம், கலெக்டிவாகவும் ஆக்ஷன் எடுக்கலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ ஐநாவில் அவங்க எண்டில் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐநாக்குள்ளே ஒரு அமைப்பு இருக்குது, அது பேர் யுஎன்எஸ்சி, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இந்த உலகத்தில் அமைதி, பாதுகாப்பு இதை நிலைநாட்டக்கூடிய அமைப்பு தான் இந்த யுஎன்எஸ்சி. பொதுவாகவே ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா அது ஒரு குற்றம் இல்லையா? யுஎன்எஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வார்னிங் தருவாங்க, செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி அவங்க அச்சுறுத்துறாங்க அப்படின்னா அவங்க மேலே எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போடலாம், தடைகளை விதிக்கலாம். அதையும் தாண்டி ஆக்கிரமிப்பு பண்ண போகிறாங்கன்னா யுஎன்எஸ்சி மிலிட்ரி ஆக்ஷனை எடுக்கலாம். உதாரணத்துக்கு அமெரிக்கா இன்னொரு நாட்டை ஆக்குபை பண்ண போகுதுன்னா யுஎன்எஸ்சி அமெரிக்கா மேலேயே ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் நிஜத்தில் இது நடக்காது. ஏன்னா இந்த யுஎன்எஸ்சி இருக்கு இல்லையா, செக்யூரிட்டி கவுன்சில், இதில் 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க கையில் ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது, அது பேர் வீட்டோ பவர். அதை வச்சு என்ன பண்ணலாம்னா, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படுதுன்னா அந்த முடிவை அங்கேயே கேன்சல் பண்ணிடலாம்.
அப்போ அமெரிக்காக்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோ பவர் இருக்குது. ஒருவேளை யுஎன்எஸ்சி அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, அமெரிக்கா ஒரு நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ண போகுது, அது தப்பு அப்படின்னு தீர்மானம் கொண்டு வந்து அமெரிக்கா மேலே ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணாலும் அமெரிக்கா கையிலேயே வீட்டோ இருக்குது. அதை யூஸ் பண்ணி அந்த தீர்மானத்தை அங்கேயே கேன்சல் பண்ணிடுவாங்க. புரியுதா? இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. சரி, இப்போ யூஎன்னை தாண்டி வேறு ஏதாவது ஒரு சர்வதேச சட்டம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ரோம் ஸ்டாட்யூட். இந்த ரோம் ஸ்டாட்யூட் இந்த சட்டத்தை வச்சு உருவான இன்டர்நேஷ்னல் கோர்ட் தான் ஐசிசி, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட். இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் என்ன பண்ணணும்னா நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய குற்றங்கள் இதை எடுத்து விசாரிக்கும். இதில் ஒரு முக்கியமான கிரைம் வந்து கிரைம் ஆஃப் அக்ரெஷன். கிரைம் ஆஃப் அக்ரெஷன் அப்படின்றது ஒரு நாடு இன்னொரு நாட்டை அச்சுறுத்துறது, இராணுவத்தை வச்சு உங்களை அட்டாக் பண்ணுவோன்னு சொல்கிறது அல்லது கேப்சர் பண்ணிடுவோன்னு சொல்கிறது. இது கிரைம் ஆஃப் அக்ரெஷன் கீழே வரும். இப்போ இன்னைக்கு அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கிறது கிரைம் ஆஃப் அக்ரெஷன். அப்போ ஐசிசி என்ன பண்ணலாம்னா ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் ஐசிசியில் என்ன பிரச்சனைனா ஐசிசி கையில் உண்மையான பவர் கிடையாது. யுஎன்எஸ்சி கீழே பவர் இருக்கு, ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஐசிசி கிட்ட உண்மையான பவரே இல்லை. அவங்க மிஞ்சி போனால் அரெஸ்ட் வாரண்ட் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்களாவே நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்ட அந்த நபரை அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ ட்ரம்ப் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஐசிசியால் முடியாது. இதுதான் ஐசிசி கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. ரைட்டா? அமெரிக்கா இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனாலையும் சர்வதேச அளவில் உண்மையாலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லாதனாலும் தான் அமெரிக்கா இந்த மாதிரி மற்ற நாடுகளை அச்சுறுத்திட்டு வராங்க. நன்றி.